ஆஹா இன்னைக்கு வேற சண்டேவா, என் பொண்டாட்டி வச்ச மீன் குழம்பு அப்படியே வாசனையை தூக்குது மக்களே. நான் வீட்டுக்கு போய் ஒரு கட்டு வேண்டியதுதான். என்னடா டேய், வீட்டு முன்னாடி இத்தனை ரேஸ் கார் நிக்குது. டேய் என்னடா இது? ஆஹா நம்ம தலை அஜித்தோட ரேஸ் காரு. இது என்னடா டேய், BMW ரேஸ் காரு. இதெல்லாம் பார்க்க வித்தியாசமா இருக்குது. எப்படி இதெல்லாம் நம்ம வீட்டு முன்னாடி நிக்குது? இதோட சீட் கோட்ல என்னவா இருக்கும்? ஓகே ரைட் மக்களே, என் பொண்டாட்டி பண்ண வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இது வந்துச்சு? அதோட சீட் கோடு கேட்கலாம் வாங்க. அடியோ எப்படி அந்த ரேஸ் கார் எல்லாம் எடுத்து அதோட சீட் கோடை மட்டும் சொல்றீ ப்ளீஸ் ரீ செல்லகுட்டி. கூறுக்கட்ட குக்கரே ஏன்டே ரேஸுக்கு வாண்டியா வாடி, நீ ஒரு கை பாத்திரலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டா. என் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் ரேஸ் கார்டோட சீட் கோட்லாம் சொல்லிவிடுவா. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் காரு நம்மளுது, எல்லோ கலர் காரு நம்ம பொண்டாட்டி இது. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டஃப்ல போயிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ எடுத்தோடனே இவனுக்கு வேற அடிச்சு சாவரானுங்களே ஒரு பக்கமா. இருக்குடா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் காரு நம்ம, எல்லோ கலர் காரு நம்ம பொண்டாட்டின்னு சொல்லிட்டோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்க போறோன்னு தெரியல. ரெண்டு பேருமே ஈக்குவலா போயிட்டு இருக்கோம் போட்டி போட்டுக்கிட்டு. ஸோ எனக்கு வேற பயமா இருக்கு மக்களே. இதுல வேற தோத்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்றது, பெரிய அவமானம் மக்களே. என் பொண்டாட்டிட்டு தோத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சீட் கோடும் கிடைக்காது, சீக்ரெட் சீட் கோட்ஸும். அதனால இப்போ நம்ம இந்த ரேஸ்ல எப்படியான உயிரை விட்டாச்சுன்னு ஜெயிச்சாகணும் மக்களே. இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை சேஸ் பண்ணி முன்னாடி போய் பறந்து சீறி பாஞ்சு போயிட்டு இருக்கிற மக்களே வெறி கொண்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியா நான் பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். என் பொண்டாட்டி அப்பயும் பார்த்தீங்கன்னா விடவே இல்லை, பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கிறான். ஐயோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லாக் பண்ண முடியலையே. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா சீரி பாஞ்சிட்டு வந்துட்டு இருக்கான் மக்களே. நம்ம தூக்கிறதுக்கு ஒரு இடிச்சா போதும் நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா நொசிங்கிவிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆனால் நம்ம இப்போதைக்கு லீடிங்கில் தான் இருக்கோம். நம்ம பொண்டாட்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸில் வந்துட்டா. ஐயோ ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆகிட்டோம் மக்களே. பட் என் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காரு கவுந்துருச்சு. சூப்பரே வேற மாதிரி மக்களே. என் பொண்டாட்டி காரு வந்து பார்த்தீங்கன்னா கவுந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே நம்மளை எவனாலையும் தடுக்க முடியாதுடா. நம்ம தான்டா வாடா ராசா ஃபஸ்ட்டு போடு வேற மாதிரி கைஸ். எப்படி அவனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் ஜெயிச்சாச்சே ஜாலியே. ஸோ சீட் கோடு வாங்கியாச்சு மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த சீட் கோடு போட்டு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். 4 3 2 அப்புறம் 7. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ கார் வரும், இந்த மாதிரி ரேஸ் காரு. பட் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு நீங்கள் வந்து இதை போய் டக்குனு கேமில் போய் போட்டு பார்த்தா வராது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வரும். ஸோ இல்லை ஒரு 3 நாள் வரும். ஸோ அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போடுற சீட் கோட்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரேஸ் காசு வரும் மக்களே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட சீட் கோடை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது 100% கன்ஃபார்மான ஒரு சீட் கோடு தான். பட் இந்த சீட் கோட் போட்டு இந்த ரேஸ் கார் இப்போ வருமா உங்கள் கேமில் போய் பார்த்தீங்கன்னா வராது. ஓகேவா? ஸோ நான் சொல்கிற அன்றைக்கி நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு இந்த சீட் கோடை போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் அப்டேட் வச்சுருக்கேன். அது இல்லாமல் சீக்ரெட் சீட் கோடு இன்னொன்று வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 காரோட சீட் கோடை இன்னைக்கு ரிவீல் பண்ணிடுவோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் அப்டேட் வரக்குள்ள எப்போ வருமோ அதை அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கேமில் போட்டு காமிக்கிறேன். ஸோ அடுத்து இன்னும் நான் நிறைய சீக்ரெட் சீட் கோட் வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோவை. ஓகே, ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. ஸோ வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ அடுத்த சீட் கோட் பாருலாமா? 4 3 2 0. ஓகே, ஸோ இதுனா ப்ரோ, இது வந்து ஆக்சுவலாக போச்சு. ஓகேவா? இது ஒரு சூப்பர் கார் தான், ரேஸ் கார் தான். இது பாருங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. இன்ஜின்லாம் பின்னாடி வச்சுக்கிட்டு சும்மா நெருப்பாக இருக்கு மக்களே. வர்ற மாதிரி கைஸ், வர்ற மாதிரி. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் சீட் கோட் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் ட்ராக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேஸ் கார்லாம் நடத்த ரேஸ் வைப்பாங்களே, அதில் வந்து ரோடு இருக்குல்ல, அந்த மாதிரி ரோடாக மாற்ற போகிறோம். அதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த சீட் கோடை போடுங்க, RIC அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோவை உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு லிங்க் மட்டும் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்துடும். ஓகேவா? அடுத்தது நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கேமில் இப்போ நான் பண்ண மாதிரி RICன்னு போட்டு லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேம் மட்டும் வெளியே போயிருங்க ஃபுல்லாக. அப்புறம் திருப்பி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் ட்ராக்கோட ரோடு வந்துடும். ஸோ இது வந்து ஒரிஜினல் ரேஸ் நடக்குள்ள நம்ம ஊரில் அந்த மாதிரியான ரோடு வந்துடும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் ரேஸ் ஓட்டக்குள்ள. ஸோ இதோட பிக்சர் உங்களுக்கு வேணும், இமேஜ் வேணும்னா
ஜஸ்ட் லிங்க்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்களும் ஃபோனில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீட் கோடை போட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் ஓட்டுங்க. ஸோ வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேஸ் ட்ராக்கு. இப்போ தான் பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் ட்ராக்கு களை கட்டுது, செம்மையாக இருக்குது உண்மையாகவே. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்த நிறையா சீக்ரெட்டான காரு, ஸோ பைக்கு, ட்ரக்கு, அதோட சீட் கோட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்மளே விட்டு ஏற்றிவிட்டான் பார்த்தீங்களா அந்த 23ஆம் நம்பர் காருக்காரன். ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா RGS மெனு மோடில் வந்த சீக்ரெட் அப்டேட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நான் அடி சொல்கிறேன், நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இது வந்து நம்மளால் சீட் கோட் போட்டு கேமில் கொண்டு வர முடியாது. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வேணும். ஸோ இதோட ஃபைல் உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ கீழே அதோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த புஜ்ஜிகார் வேணுமா, புஜ்ஜிகாரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கிகார் வேணுமா, பக்கிகாரை கமெண்ட் பண்ணுங்கள், பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு லிங்க்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண தெரியலனா உங்களுக்கு இதோட ஃபைல்ஸ்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்போம். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் லிங்க்னு கமெண்ட் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எந்த கார் வேணுமோ இப்போ நான் பாருங்கள் லோடு பண்ணுறேன் பாருங்கள், RGS மெனு மோடில் போயிட்டு அந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணி கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா RGS மெனு மோடில் வந்து சீக்ரெட் கார்ஸு, பைக்ஸு, கார்ஸு, ட்ரக்ஸு அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த கார் இது செவர்லெட்டு. ஸோ இதில் நம்ம லைட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீமு, லோ பீமுன்னு 2 லைட் இருக்கும் மக்களே. சும்மா ஃப்ளாஷ் அடிச்சுட்டு ஓட்டலாம், செம்மையாக இருக்கும். அது இல்லாமல் இது ஆஃப் ரோடு காருன்னு சொல்லலாம். சரியான ஸ்பீடு போகும் மக்களே, சரியான ஸ்பீடு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வாங்க, இன்னும் முடிக்கல நம்ம லிஸ்ட்டில் பாருங்கள், இன்னும் போயிட்டே இருக்க பாருங்கள். ஹோவர் பைக் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நான் வந்து பறக்கலாம் மக்களே. ஸோ பைக் மாதிரியே இருக்கும், முறுக்குனீங்கன்னா சும்மா பறக்கும் தங்கம். ஸோ முறுக்கு தங்கம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முறுக்குனீங்கன்னா தங்கம் பறப்பார். ஸோ வாங்க, இன்னும் நிறையா கார்ஸு, பைக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஒன்றா பார்த்துட்டு வரலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேரை, நான் அதோட இதை லிங்க் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இது வந்து பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. இது எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரேஸ் கார் மக்களே. இதுதான் உண்மையான ரேஸ் காரே, மெக்வீன் காரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் மூவி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம கேமில் இருக்கி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் ஏன்னா நம்மளால் சீட் கோடில் போட முடியாது. ஆனாலும் மோஸ்ட்டாக நிறைய பேர் இதெல்லாம் மறந்துருப்பீங்க நம்ம கேமில் இருக்கிறதெல்லாம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம கேமில் பயங்கரமான காஸ்ட்லியான ரோலக்ஸ் கார், என்னது ரோல்ஸ் ரைஸ் கார் வேறு இருக்குது. அதெல்லாம் தெரியுமான்னு தெரில, பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்கும். இதுக்கெல்லாம் எதுவும் சீட் கோடெலாம் இல்லை மக்களே, சீட் கோடுன்னு கேட்காதீங்க, இதெல்லாம் ஃபைல்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், நம்ம கேமில் ராயல் என்ஃபீல்டில் அண்டர் அப்படின்னு ஒரு பைக் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பைக் இருக்குமானே உங்களுக்கு சில பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பைக் இருக்குது மக்கள் நம்ம கேமில், பார்த்துக்கோங்க. இது வந்து ராயல் என்ஃபீல்டில் ஹண்டர் பைக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஷாப்பிங் கார்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நம்ம ஷாப்பிங் மால்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போவாங்களான்னு அந்த மாதிரி நம்ம இதில் உட்காந்து போகலாம். ஸோ இது சூப்பரான ஒரு இது நம்ம கேமில் செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் ஸோ இருக்கிற ஒரே ஒரு ட்ரக்கு. ஏன்னா இது தவிர நம்ம கேமில் ட்ரக்கு இருக்குது, பட் அது இந்த மாதிரி இந்த கண்டெய்னர் ட்ரக் இல்லை. ஸோ இந்த ட்ரக்கு தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு பஞ்சாபி ட்ரக், இந்தியன் ட்ரக் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னர் ட்ரக்கு, செம்மையாக இருக்குல்ல. ஸோ வேறு மாதிரி ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கேமில் இருக்கிற RGS மெனு மோடில் இருக்கிற சீக்ரெட்டான கார்ஸ் சீட் கோர்ஸ், பைக் சீட் கோர்ஸ்லாம். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளியர் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.